நான் 18 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு வசனம், பிரசங்கம், ஆவியானவர், சபை அப்படின்னா உசுருங்க. 18 வயசுல இருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணதில்லைங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எனக்கு எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும். பாடுனா நல்லா பாடணும், ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும், ஊழியம் செஞ்சால் நல்ல ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணால் நல்ல பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறவர் நல்லவர். என்ன சர்ச்சில் இது ஒரு லூஸு அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு வசன லூஸ் அப்படி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் ஒரு வசன காதலன். என்ன 18 வயசில் உள்ள வந்துட்டோம் பாருங்க. வேற எதையும் காதலிக்க முடியாது, தோத்துறோம். வேற எதையும் காதலிக்க தோணாது, தோத்துறோம். ஆண்டவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வேற எதையும் லவ் பண்ண தோணாது. எப்போ பார்த்தாலும் வசனம், பைபிள் கைமா தான் இருப்பேன். ஒரு மஞ்சப்பை, எங்கள் அப்பா ஒரு ஓட்ட சைக்கிள் கொடுத்துருந்தாரு. அந்த சைக்கிளில் ஒரு மஞ்சப்பை, அந்த மஞ்சப்பைக்குள்ளே பைபிள். தோத்துறோம். எங்கே நான் போனாலும் பைபிள் இல்லாமல் போவே மாட்டேன். அப்போவே என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். எங்கள் பாஸ்ட்ட போய் சொன்னேன். எங்கள் பாஸ் சொன்னார், உன்னை பைபிள் காலேஜ் அனுப்பணும்னா உன்னை மாதிரி ஒருத்தனை நீ ஆதாயம் பண்ணி உன் சீட்டில் நீ இருக்கிற இடத்துல உட்கார வச்சீன்னா நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பேன்னாரு. எப்படி பாருங்கள், நான் பைபிள் காலேஜ் போகணும், அதுக்காக வேண்டிய ஒரு ஆத்மா வேணும், தோத்திரம் அப்படின்னு தனியும் ஆளாக கிளம்பிடுவேன். தெருக்களுக்குள்ளே போவேன், நானாக கத்துவேன். தெரு பிரசங்கன்னு எனக்கு உசுறு இன்னைக்கு வரைக்கும். ட்ராக்ஸ் எடுத்துப்பேன், பைபிளும் கைமா ட்ராக்ஸும் கைமா தான் சுற்றுவேன். ஒரு வருஷத்துக்குள்ள கத்தர் அந்த ஒரு ஆத்மாவை கொடுத்தாரு. என் வயசுலேயே ஒரு வாலிபனை கொடுத்தாரு. எங்கள் பாஸ்ட்ட கொண்டு வந்து ஆல்ரெடி கையெழுத்து போடுறீங்களான்னு கேட்டேன். தோத்திரம். அப்படி தான் நான் பைபிள் காலேஜ் போனேன்.